அவர் சொல்றது ஃபேக்ட்ஸ். ம். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அவர் பார்த்த விஷயத்த எழுதுறாருன்னும்போது, அது சில பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ம். அப்படிலாம் நடக்கல, அப்படிலாம் நடக்கலாம். இப்பலாம் என்ன நடந்துட்டு இருக்குமா இந்த ஜெனரேஷன்ல அப்படின்னு யோசிப்பாங்க. பட் ஆனா ம். எல்லாமே நடக்குது. அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த பத்தி நான் அவர் சொல்லும்போது, அந்த மாரி ஹேட் வரதான் செய்யும். ம். பட் ஆனா அது அப்படிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பட் ம். ஆனா அவர் பண்றதும் சரி, எல்லாமே சரி லைக் கரெக்ட்டான விஷயம். ம். அவருக்கு தாக்கி இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு ஆயிருக்குன்னும்போது, அவருங்க பேசும்போது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ம். ஸோ அந்த மாரி ஒரு டைம் வரும்போது கரெக்ட்டா ராப்க்குள்ள வரும்போது எனக்கு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எதுவுமே ம். இல்ல. ஏன்னா 23ல நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 2 இயர்ஸ். 23லயே எனக்கு நெறைய விஷயம் நடந்துச்சு. ம். நான் நான் இவ்ளோ இவ்ளோ ஒரே டைம்ல நடக்குமா? அப்படிங்கிற விஷயம் வந்து நெறைய மூவிஸ்ல சரி, பாட்டு சரி, அப்ரிசியேஷன் சரி, பெரிய பெரிய எல்லார்கிட்ட இருந்துமே வந்துச்சு. பட் ஆனா மியூசிக்கு முன்னாடி நான் ஒரு ஜர்னில இருந்தேன். ம். டான்ஸுங்கிறது. அது ஒரு 7, 8 வருஷமா நான் அதுல நான் நான் அதிகமா டிராவல் பண்ணியிருக்கேன். நெறைய டிராவல் பண்ணி போயிருக்கேன். அதுக்கு நெறைய பேர் வந்து, "நீலாம் ஆடவே மாட்ட." அந்த மாரி நெறையலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா மாஸ்டரே இப்படி சொல்ட்டாரு. "நீலாம் உனக்குலாம் ஆடவே வராது. உனக்கு ம். வந்து சிலை மாரி தான் நீ இருக்கணும்." அப்படிலாம் ஒரு மாரி சொல்ட்டாரு. அந்த ஒரு கமெண்ட் வந்து எனக்கு மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். அத வந்து நான் எப்படி மாத்திருவேன்னா, "இப்படி சொல்றீங்களா? ம். நான் அத பண்ணி காமிக்கிறேன்." அப்புறம் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அது எல்லாமே ஒரு மாரி நார்மலா அந்த மாரி